மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 152. பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். யோவான் 16:27. பிதா தம்முடைய பிள்ளைகள் என நம்மை அன்பு கூறுகிறார் என்பதை விளக்கும் இவ்வசனத்தை, என் அன்புக்குரிய சகோதரனே, நீ எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாய்? உலகத்தின் மீது அவருக்கு அன்பு இருக்கின்றது. அவர் தேவனாக ஒரு சிருஷ்டிகராக தம்முடைய சகல சிருஷ்டிகளையும் கண்காணிக்கின்றார். தேவன் ஒவ்வொரு சிட்டுக்குருவிக்கும் கூட தேவையானவற்றை முன்னேற்பாடு செய்துள்ளார். ஆனால் இம்மாதிரியான உண்மையான நிலைக்குள் வரும் எல்லார் மேலும் அவர் அன்பு, இரக்கம் மற்றும் மிக உயர்வான எண்ணமும் கொண்டுள்ளார். தேவன் நம்மை அதிகமாய் அன்பு கூறுகிறார். இல்லையெனில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான இருக்கும் நமக்கு தம்முடைய அன்பினாலும் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலும் அருமையான வழிநடத்துதல்களை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார் என்று நான் எண்ணுகிறேன். இதையே நீங்களும் எண்ணுவீர்களாக. நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் இந்த விஷயங்களை சிந்திக்கையில் தேவனுடைய மாபெரும் திட்டத்தில் வெளிப்படும் அவருடைய மாபெரும் அன்பை நிதானித்து ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ளுகையில் பிதா தாமே தம்முடையவர்களை எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை அருமையாய் உணர முடியும் என்று நான் நம்புகின்றேன். என்றாலும் அதை முழுமையாய் புரிந்து கொள்ள நம்மால் முடியாது. எந்த ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியான அருமையான காரியங்களை செய்வானாகில் இச்செயல் அதிகமான அன்பையே மறைமுகமாக காட்டுகின்றது என்பதே ஆமென்.